கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கொல்லப்பட போகிறார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழப் போகிறார், இதையெல்லாம் சொன்னார். அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க, இதெல்லாம் கவனித்தோம். இப்பொழுது அவருடைய பயணமானது, வாழ்க்கை பயணமானது எருசலேமை நோக்கி போகிறது. ஏன் தெரியுங்களா? எருசலேமில் போகணும், அவர் விசாரிக்கப்பட வேண்டும், அங்கே அவர் எருசலேமுக்கு வெளியே கொலை செய்யப்பட வேண்டும். அப்போது எருசலேமை நோக்கிய ஒரு பயணம். அப்பொழுது அவருடைய போதனைகள் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், ஒரு சகோதரன் ஏன் குற்றம் செய்ய வேண்டும்? அப்படியானால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் இழைக்கிறது உண்டு. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் நம்ம நடக்கிறது தான் உண்டு. நாம் நேசிப்பவர்கள் தான், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுகள் தான். ஆனாலும் தவறுகளை நாம் செய்கிறோம். அந்த உறவுக்கோ, தாய் தகப்பன் சகோதரர்களுக்கோ விரோதமாக கூட நாம் சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செஞ்சிடறோம். அப்படி செய்தால் இங்கே ஒரு ப்ராசஸ் சொல்கிறார். அந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வழங்குவதற்கும் ஒருவர் மனம் திரும்புவதற்குமான ஒரு ப்ராசஸ், இது ஒரு செயல்முறை. முதலாவது, தனிப்பட்ட அந்த சகோதரன் உனக்கு விரோதமாக ஒரு குற்றம் இழைத்து விட்டான், அதை அவன் உணரலை, அதை மன்னிப்பும் கேட்கவும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணு, தனியாக அவன் வீட்டுக்கு போய் அவனிடம் உட்கார்ந்து அவன் தனித்திருக்கையில் அவனோட பேசு. இப்போது இது எவ்வளோ முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், பள்ளி காலத்தில் கூட நம்முடைய தவறை ஆசிரியர் எல்லாருக்கும் முன்னால் கிளாஸில் எழுந்து நில், பெஞ்ச் மேலே நில் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வெக்கமாக இருக்கும்ல, நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். அதே அந்த ஆசிரியர் நம்மளை தனியாக கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அடித்தாலும் சரி, மிக மோசமாக திட்டினாலும் சரி, அதை நாம் கவனிப்போம். அப்பொழுது சுற்றி இருப்பவர்கள் யாரும் நம்மளை பார்க்குறத நாம் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்லை. அப்போது ஆண்டவர் தனித்திருக்கையில் போய் சொல்லு அப்படின்னு அந்த முதல் விஷயத்தை, அந்த செயல்முறையில் இருக்கிற முதல் அடியை ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு தன் தவறு செய்த பிறகு கூட சுட்டி காட்டப்பட்டால் சுற்றிலும் மனிதர்களுக்கு முன்னால் அதை அவன் செய்யப்படுவதை விரும்புறதில்லை, நாமே விரும்புறதில்லை. அதை எப்படி அடுத்தவங்க விரும்புவாங்க? எல்லாருக்கும் முன்னால் என்ன இப்படி பேசிட்டாரு, எல்லாருக்கும் முன்னால் இப்படி சொல்லிட்டாரு, நான் தப்பு தான் பண்ணேன், இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாலேயே சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் நம்மளும் பேசியிருக்கோம், மற்றவங்களும் பேசியிருக்காங்களா இல்லையா? பள்ளி காலங்களில் சொன்னனே, ஆசிரியர் திட்டினாங்கன்றதுக்காக நேராக வீட்டுக்கு வந்து தூக்கு போட்ட பிள்ளைங்களாம் இருக்காங்க. நம்ம செய்தித்தாள்களில் பார்த்துருக்கோமே. அப்படியானால் ஒருவன் குற்றம் செய்தால் அது குற்றம்தான். அவனிடத்தில் தனித்திருக்கையில் அவனை உணர்த்து. பார்த்தீங்களா, ஒரு உணர்த்துதல் என்பது தேவைப்படுகிறது. அவர் தானே குற்றம் செய்தான், ஏன் அவன் உணரக்கூடாதா? அவனுக்கு தானாக உணர்வு வராதா? சில நேரம் நம்ம அப்படி யோசிக்கிறோம். உணர்வு தான் வரலையே, அது ரொம்ப சரின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம், ரொம்ப நியாயம்னு அவர் நினச்சிருக்கலாம், அவனுக்கு அது தேவைதான் அப்படின்னு அந்த மனுஷன் மனசுக்குள்ளே கூட நினச்சிருக்கலாம் இல்லையா? அப்போது ஒரு தேவை இருக்கிறது. நாம் குற்றம் செய்த பிறகு கூட ஒருவர் நம்மை வந்து உணர்த்துவது, சுட்டி காட்டுவது. அதனால தான் அம்மா அப்பா எப்போவுமே வந்து இப்படி செஞ்சுருக்கியே, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் நம்ம என்ன ஆகிடுறோன்னா, அப்படி சுட்டி காட்டப்படுவதையே சலிப்பாக எடுத்துக்கிட்டு, வெறுப்பாக எடுத்துக்கிட்டு நாம் விலக ஆரம்பிக்கிறோம், தூரமாக போக ஆரம்பிக்கிறோம். ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் சொல்கிறார். 16, அவன் செவிகொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடன் கூட்டிக் கொண்டு போ. அதே வீட்டுக்கு தான் மறுபடியும் 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போய் உட்கார்ந்து பேசு. அந்த 2-3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் ஏற்கனவே உணர்த்த முயற்சித்ததை இவர்கள் மீண்டும் வேற ஒரு கோணத்தில் கூட முயற்சிக்கலாம். ஏன்னா தனியாக ஒருவரோட பாவத்தையும் குற்றத்தையும் நம்ம டீல் பண்ணும்போது அதில் தொடர்ந்து நாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆபத்து அதில் இருக்கிறது. என்ன தெரியுங்களா?
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு. குற்றம் செய்தவர் அந்த மனுஷன் தானே, அவங்க தானே. நான் போய் அவங்களுக்கு அந்த குற்றத்தை உணர்த்த போகிறேன், அவங்கள திருத்த போகிறேன், அவங்க மனம் திரும்புவதற்கு நான் உதவி செய்ய தானே போகிறேன். இது நல்ல விஷயம் தானே. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் சோதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே சிக்கினவங்களுக்கு நான் சொல்லும்போது ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு புரியும். அப்படி உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னால் மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஸ்டெப்பில் நாம் இதை டீல் பண்ணணும். ஒரு குற்றம் களைவது அல்லது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை செய்வது இப்படி தான் இருக்கணுமா. வீட்டில் கூட உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கணும்னு நினைக்கும் போது, அவங்க தவறுகளை சுட்டி காட்டி அவங்களை கண்டிக்கணும்னு நினைக்கும் பொழுது, பல குடும்பங்களில் செய்கிற ஒரு தவறு என்னன்னு சொன்னால், ஒருவர் செய்கிற குற்றத்தை மற்றவர்களுக்கு முன்பாக கண்டித்து குற்றமே செய்யாத இன்னொருத்தருக்கும் சேர்த்து புத்திமதியை சொல்கிறது. உனக்கு தான் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன் பார், உங்கள் 4 பேருக்கும் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிவிடுவோம். என்னென்னா அந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கிறோமா. நமக்கு என்னமோ அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது. இவனும் அவங்களும் இந்த தப்பை அந்த பிள்ளைங்க செஞ்சிடக்கூடாது, இவன் செஞ்சிட்டா உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னுமோ. அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. அவன் தனித்திருக்கையில் ஒரு மனிதன், அது மகனா மகளா யாரை வேணாலும் இருக்கலாம், அவன் தனித்திருக்கையில் அவர்களோடு கூட அதை உணர்த்துவது தான் என்றைக்குமே நல்லதான். அதனால தான் வீட்டில் ஓன் சத்தம் போட்டு கோவப்பட்டு எல்லாருக்கும் முன்னால் கத்துறது இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் பிள்ளைங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. வீடே சத்தமாக எல்லாரும் கேட்குற மாதிரி, பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி ஒருவரோட குற்றத்தை நாம் கண்டித்து கொண்டு இருக்கிறோம். அம்மா இருங்க, இதை ரொம்ப நல்லா செஞ்சுவீங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவ ஆலோசனை நமக்கு சொல்லுது, ஞானம் இப்படி சொல்லுது. 2வது ஸ்டெப்பில் என்ன பார்த்தோம், 2 ஒருவரையும் நீ கூட்டிகிட்டு போ. அப்பொழுது நீ சொன்ன விஷயம், அவன் செய்த குற்றம் அவன் உணரத்தக்கதாக அது நிலைவரப்படும்படி. நம்ம ஒன்றும் சும்மா சொல்லலை, நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு நம்ம சொல்லலை, உண்மையாக தான் அந்த குற்றம் அங்கே இருக்கிறது என்பதை உணர்த்தத்தக்கதாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்க. சரி, இதுக்கும் அவன் செவி கொடுக்கலை, அந்த மனுஷன் இதுக்கும் செவி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம். 17ஆம் வசனம். அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. சபையில் எப்படி தெரிவிக்கிறது? ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பொதுவாக போதகர்கள் இதை பண்ணுறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளாக பல சபைகளை நான் பார்க்குறேன். அதில் 1-2 இடங்கள் அதை செஞ்சுருக்காங்க. அவங்களும் கூட அதை வசனத்தின்படி சரியாக செய்தார்களா என்று ஒரு கேள்விதான். ஆனால் நாம் ஒரு குற்றத்தை களையணும், ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் சரி தேவ குடும்பத்துக்குள்ளேயும் சரி இப்படி தான் செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு சொன்னதை நாம் ஞாபகம் வைத்து செய்வதில்லை. உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிப்போம், கோபப்பட்டு நாம் அந்த விஷயத்தை பெரிதாக்குவோம், அல்லது நம்முடைய சுயலாபத்துக்காக நாம் இன்னொருத்தரோட குற்றத்தை பெரிதாக்குவோம். இப்படியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சபைக்கு முன்பு நீ அதை தெரிவி. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஏன் இந்த இடத்துக்கு கடைசியாக வந்துட்டார் தெரியுங்களா? ஏற்கனவே சபையில் அந்த ஒரு நபரோட குற்றம் பிரபலமாக தெரிய வந்தாச்சு. ஆனால் அவங்க அதை கண்டிக்காமல் விட்டுருக்காங்க. அதை சபைக்கு முன்னால் சொல்லி அவனை விலக்காமல் இருந்திருக்காங்க. அப்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் அவனை விலக்கி விடுங்கள் அப்படின்றார். நாம் ஒரு ஆளை அப்படி பண்ணிட்டோம்னா அந்த மொத்த குடும்பமும் போயிடுமே, அவங்கள சார்ந்தவங்களாம் கூட போயிடுவாங்களே, அப்போது அங்கத்தினர்கள் நாம் இழந்துருவோமே, இப்படி எல்லாம் பிரசங்கியார்கள் பயந்து அவங்கள அப்படியே விட்டுடுவாங்க. அவர்கள் பெரிய குற்றத்தில், சமுதாயமே அவங்கள பார்த்து குற்றம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குற்றத்தில் கூட இருப்பாங்க. ஆனால் சபையில் அவங்கள கண்டிக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. தேவன் அவங்கள உணர்த்துட்டுமே, அவங்க தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கட்டுமே, அவங்க வந்து போயின்னு இருக்கட்டுமே, இதே மாதிரி சொல்லி அவங்கள விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னு சொன்னால், அவர்களை கண்டிக்காததுனாலே
அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களும் அதே மாதிரி தவிர வரிசையை செஞ்சுக்கிட்டே போவாங்க. சபையில மற்றவர்கள் கூட ரொம்ப காலமாக இருக்கிற அந்த விசுவாசி அவரே இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு, பகிரங்கமாக எல்லாருக்குமே தெரிய வருது, சபையில் ஒன்றும் கண்டிக்கவே இல்லையே, அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை போல அப்படின்னு அடுத்து வருகிற புதிய கிறிஸ்தவர்கள் கூட அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்குவாங்க. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் இதை இந்த படியில், இந்த படிநிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கண்டிக்கணும், இதை உணர்த்தணும். பிறகு கடைசியாக அவனை அஞ்ஞாலி போல விலக்கி விடுங்கள், அவர்களோட ஐக்கியம் கொள்ளாமல் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 2 தெசலோனிக்கர் 3:14-15. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அவனோட கலவாதிருங்கள், அவனோட விருந்துண்ணாதிருங்கள், அவனோட ஐக்கியமாக இருக்காதீங்க. ஆனால் அவனை சத்துருன்னு நினச்சி தூரமாக ஒதுக்கிடாதீங்க. அவனை சகோதரனாக எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருங்க. பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு புத்தி மட்டும் சொல்லுங்க. அவன் மனம் திரும்பத்தக்கதாக, மீண்டும் அவன் கர்த்தருடைய வழியில் வரத்தக்கதாக புத்தி சொல்லுங்க. இந்த பொறுப்பு சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இருக்கு. போதகர் தொடங்கி விசுவாசிகள் அனைவருக்குமே இந்த பொறுப்பு இருக்கே. ஆனால் நாமோ இதை சரியா செய்வதில்லை என்பது உண்மை. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக்கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நாம் ஏன் கண்டிக்கிறோம்? நாம் ஒரு குற்றத்தை கண்டிக்கும் பொழுது அந்த நபருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால் இந்த தவறை நீ செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த தவறை, இந்த குற்றத்தை நீ செய்வதனாலே மற்றவர்கள் உன்னை பழிப்பாங்க, மற்றவர்கள் உன்னை தவறாக சொல்லுவாங்க, மற்றவங்க உன்னை தப்பாக பேசினா நான் எப்படி அதை பொறுத்துக்க முடியும்? இந்த கோணத்தில் தேவன் நம்மளை அழகாக உணர்த்துறாருல்ல, நமக்கு புரிய வைக்கிறார் இல்லையா? அப்போ நாம் கூட நம்முடைய பிள்ளைகளை திருத்துற விஷயத்தில், அவர்களை குற்றம் களைய கண்டிக்கிற விஷயத்தில் நாம் அவர்களை நேசித்து அதை செய்கிறோம். அதனால தான் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றார் சில நேரங்களில் மிகவும் மோசமான ஆவி முறிந்து போகும் வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை திட்டுவது, அவர்களை சாக சொல்வது, அவர்களை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்வது, இப்படியெல்லாம் செய்வதுண்டு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அல்லது நீங்கள் நியாயப்படுத்தலாம், பல நூறு முறை நான் சொல்லிட்டேனே, நான் கடைசியாக தான் இந்த மாதிரி நான் திட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அப்படி நாம் செய்யக்கூடாது. அன்பினாலே, நிபந்தனை இல்லாத அன்பினாலே, நீடிய பொறுமையினாலே, நம்முடைய பிள்ளைகள் தானே, நம்முடைய சகோதரன் தானே என்று சொல்லி நாம் பொறுமையாகவே அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் வாயை மூடிடுவீங்க. உங்கள் மீது தேவன் பொறுமையாக இருக்கிறாரா? ஆமாம். நம்முடைய பாவ குற்றங்களை, அசுத்தங்களை தேவன் சகித்து நம்மளை மன்னிக்கிறாரா? ஆமாம். நம்மளை மட்டும் தேவன் தொடர்ந்து பல ஆண்டுகளும் கூட மன்னித்து கொண்டே இருக்கணும், நம்ம மேலே அவர் அன்பாகவே இருக்கணும், நம்மளை அவமானப்படுத்திடக்கூடாது, நாம் வெட்கப்பட்டு போயிட விடவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறதா இருந்தால், என்னுடைய சகோதரன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய உறவுகளுக்கு நான் அப்படி நினைக்கணுமா இல்லையா? அதனால தான் ஆண்டவர் ஒரு கோல்டன் ரூல் சொன்னார். ஞாபகம் இருக்கா? பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள், அவ்வளோதான். அப்போது ஒருவன் குற்றம் செய்தால் தனியாக போய் அவனை உணரலை, அடம்பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் 2-3 பேரை அழைத்து கொண்டு போய் மீண்டும் அமர்ந்து அவனை உணர்த்து, அதுக்கும் அவன் செவி கொடுக்கலன்னு சொன்னால் சபைக்கு தெரியப்படுத்து, அதற்கும் அவன் செவி கொடாவிட்டால் அவனை விலக்கி வை, அவனோடு நீ ஐக்கியம் கொள்ளாதே. 4 படிநிலைகளை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதை தான் நம்ம வீட்டில் கூட செய்யணும். நம்முடைய வீட்டில் கூட இதே மாதிரி தனிப்பட்ட விதத்தில் நம் பிள்ளையோ யாரையோ அழைத்து அவளுக்கு புத்தி சொல்லி, இது தவறாக இருக்கிறது, இது என்னுடைய அபிப்பிராயம், நீ யோசித்துப்பார், இது தவறு தானா, இன்னொருவர் செய்தால் இதை தவறுன்னு நீ சொல்லுவியா? அதாவது நாம் அவர்களை உணர்த்த வேண்டும். குற்றப்படுத்தி குற்ற உணர்வுக்குள்ளாக்கி வெட்கப்படு அப்படி அல்ல. அங்கே உணர்த்துதல்ன்ற வார்த்தையை கவனிங்களேன். உணர்த்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு தாவீது ஒரு பாவம் பண்ணிட்டார், பெரிய பாவம் பண்ணிட்டார், அங்கே விபச்சாரமும் கொலையும் சேர்ந்து பண்ணிட்டார். அந்த டைமில் ஒரு தீர்க்கதரிசி வராரா, அவர் எப்படி அந்த உணர்த்துதல் வேலையை பண்ணார் பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்குமில்ல உங்களுக்கு? ஒரு ஸ்டோரி சொன்னார். ஒரு ஆட்டுக்குட்டி பக்கத்து வீட்டு வேலியில் இருந்தது,
தான் வீட்டுக்கு விருந்தாளி வந்தப்ப தான் வீட்டில் இருக்கிற ஆட்டை எடுத்து சமைக்காமல் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஆட்டை எடுத்து இவன் சமைத்தான். அப்போது இந்த ஸ்டோரியை சொன்ன உடனேயே நீதி கேட்குறார். இஸ் இட் ரைட் அப்படின்னு கேட்குறார் அந்த தீர்க்கதரிசி. தாவீது சொல்கிறாரு, இல்லை அது எப்படி, இவன் வீட்டு விருந்தாளிக்கு பக்கத்து வீட்டு ஆட்டை எடுத்து இவன் எப்படி சமைப்பான், அப்போ நீயும் அதை செய்தாய் அப்படின்பார். இப்படி தான் நாம் ஒருவரோட பாவத்தை, அது எவ்வளோ பெரிய பாவம், அதுக்கே ஒரு ஸ்டோரியை சொல்லி உணர்த்துவதாக இருந்தால், பெற்றார் கவனிங்க, இது எனக்கும் ஒரு நல்ல பாடம்தான். நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் நடுவில் அவர்கள் குற்றங்களை உணர்த்த வேண்டுமானால் அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க பாவம், அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க வளர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு வயசு தான் இப்போ இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா, 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை பிள்ளைங்களுக்கு, எல்லாம் அவங்க திருந்திடுவாங்க, எல்லாமே அவங்க நடந்துருவாங்க. சில நேரம் நம்ம அப்படியே விட்டுடுறோம், அது அவங்களை இன்னும் மோசமான நிலைமை கொண்டு போயிடும். ஏலியின் பிள்ளைகள் என்ன ஆனாங்க, அவள் சமுதாயத்தில் போய் அது மிகப்பெரிய பிரச்சனையான பிறகு அவர் சொல்கிறார், இப்படிலாம் ஆகக்கூடாதுப்பா, அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாதுப்பா அப்படின்றாரு. அவங்க கேட்கல, ஏன்னா அவங்க அந்த குற்றம் செய்வதில் வளர்ந்துட்டாங்க ரொம்ப. நாம் நம்முடைய குடும்பத்திலும் தேவனுடைய குடும்பத்திலும் ஒருவருடைய குற்றத்தை உணர்த்துகிற விஷயத்தில் இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மெத்தடில் நம்ம போவோம், நாம் செய்வோம். அதற்கு மாற்றம் வந்தால், மனம் திரும்புதல் வந்தால் அவங்களுக்கு தானே நல்லது. ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய ஞானம் மகா பெரியது. உம் ஞானத்தால் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதை பற்றியும் பரலோகம் வந்து சேர்வதை பற்றியும் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறீரப்பா. தேடி வாசிக்கும்போது எங்களுக்கு அந்த ஞானம் வெளியாகிறது. நன்றி செலுத்துகிறோம். இதில் எங்கள் தவறுகள் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அதை சரி செய்து கொண்டு குற்றங்களை களைந்து நாங்கள் அன்போடும் மிகுந்த பொறுமையோடும் கையாள, உணர்த்த, மனம் திரும்புதலை உண்டாக்க எங்களுக்கும் ஞானம் தாரும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.